வார்த்தைக்கு நாம் செல்வோம். Psalm 8. சங்கீதம் 8. Let me read to you from verse 4 onwards. 4ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Psalm 8 verse 4. 8ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். What is man that you are mindful of him, and the son of man that you visit him? மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். For you have made him a little lower than the angels, and you have crowned him with glory and honor. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். You have made him to have dominion over the works of your hands. You have put all things under his feet. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். We began this doctrine series, and we are now teaching on the doctrine of man. இந்த உபதேச தொடர் போதனை நாம் ஆரம்பித்து இப்பொழுது மனிதனை குறித்த உபதேசத்தை போதித்து கொண்டிருக்கிறோம். We have titled this whole series as What is Man? இந்த தொடர் போதனைக்கு தலைப்பாக மனிதன் எம்மாத்திரம் என்று நாம் பெயரிட்டு இருக்கிறோம். This is the fourth Tuesday that we are teaching on this. இதை குறித்து இது 4வது செவ்வாய்க்கிழமை நாம் போதிப்பது. And the first session that we looked into it, we looked at the various views that the world has about what man is. முதல் முறை ஆரம்பித்த போது மனிதனை குறித்து உலகம் என்னவெல்லாம் கருத்துக்களை சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். This great age old question, what is man, is answered in so many ways in the world. மனிதன் என்னவாய் இருக்கிறான் என்று காலாகாலமாய் இருந்து வருகிற இந்த மிகப்பெரிய கேள்விக்கு பல கருத்துக்கள் பதில்கள் சொல்லப்படுகிறது. I showed you how every one of these views are totally inadequate. எப்படி இந்த ஒவ்வொரு கருத்தும் அந்த அளவுக்கு போதுமான கருத்தாக இல்லை என்று நான் சொன்னேன். That is why I believe that world does not understand man. ஆகவே தான் நான் நம்புகிறேன் உலகம் மனிதனை புரிந்து கொள்ளவில்லை என்று. That is why they are lost. ஆகவே தான் அவர்கள் காணாமல் போய் இருக்கிறார்கள். They don't understand God, they don't understand man. அவர்கள் தேவனையும் புரிந்து கொள்ளவில்லை, மனிதனையும் புரிந்து கொள்ளவில்லை. They don't understand life also. வாழ்க்கையும் புரிந்து கொள்ளவில்லை. What is man? மனிதன் என்றால் என்ன? World says he is a biological being, psychological being, philosophical being, and so on. உலகம் சொல்லுகிறது அவன் ஒரு சரீரத்தை உடையவன், மனதை உடையவன், அவன் ஒரு தத்துவ ஞானி என்றெல்லாம். But the Bible says man is one who is made in the image and likeness of God. ஆனால் வேதம் சொல்லுகிறது மனிதன் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் உண்டாக்கப்பட்டவன் என்று. This particular perspective about what man is, you will not get anywhere in the world. மனிதன் என்னவா இருக்கிறான் என்ற இந்த குறிப்பிட்ட கருத்து உலகத்தில் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. You can go to universities, the best universities of the world, they will never teach you that man is made in the image and likeness of God. உலகத்தின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கு நீங்கள் சென்றாலும் மனிதன் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிய முடியாது அங்கே. That is why it is so hopeless. ஆகவே தான் உலகம் நம்பிக்கையற்று இருக்கிறது. Now the second session we talked about what this image is about. அடுத்த வாரம் இந்த மனிதனுடைய சாயல் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். We talked about how that man is God's image. மனிதனே தேவனுடைய சாயலாகவே இருக்கிறான் என்று பார்த்தோம். Man has God's image. மனிதன் தேவனுடைய சாயலை உடையவனாய் இருக்கிறான். And we told you what that means. அவருடைய அர்த்தம் என்ன என்பதையும் சொன்னோம். Then last week, the third week, we talked about the original condition of man in God's image. கடந்த வாரம் as God's image. மூன்றாவதாக தேவனுடைய சாயலாக மனிதனுக்குள்ள ஆதியிலே எப்படிப்பட்ட சாயல் இருந்தது என்பதை பார்த்தோம். What is the original condition of man? மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட போது எப்படி இருந்தான்? What was he like? அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? Now we're going to talk about man's function. இப்பொழுது மனிதனுடைய செயல்பாடுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Now there are three things I want to really teach elaborately on man's function. மனிதனுடைய செயல்பாடுகளை குறித்து மூன்று காரியங்களை நான் விவரமாய் சொல்ல விரும்புகிறேன். Because if you take all that the Bible says about man and why he is here in this world and how he must function, there are three things that you can say about it. மனிதன் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறான், அவன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று வேதம் சொல்வதெல்லாம் பார்ப்போம் என்றால் அதை மூன்று காரியங்களாக நாம் பிரித்து சொல்லலாம். And I want to share with you two things today. அதில் இன்றைக்கு இரண்டு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். Next week I want to share with you one more thing. அடுத்த வாரம் இன்னும் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். If we try to cover all three today, we will not do justice to this. மூன்று காரியங்களையும் இன்றைக்கு சொல்ல முயற்சித்தால் அது சரி வராது. So let's look at what man's function is. ஆகவே மனிதனுடைய செயல்பாடுகள் என்ன அதை நாம் கவனிப்போம். You see, man is created in God's image because he was created in the first place to reflect God. மனிதன் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டான். ஏனென்றால்
தேவனை பிரதிபலிக்கும்படியாக தான் அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். Like a mirror image of God, man was to be in this world. தேவனுடைய ஒரு கண்ணாடி உருவம் போல இருக்கும்படியாக தான் மனிதன் உண்டாக்கப்பட்டான். Man was to reflect the image of God, that is why he is created in the image of God. மனுஷன் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும், ஆகவே தான் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டான். That is a very big statement. அது மிகப்பெரிய ஒரு அறிக்கையாகும். Now everything is made with a purpose. எல்லாமே ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. And man is made with a purpose. மனிதனும் ஒரு நோக்கத்தோடு தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். And man was made with the express purpose of reflecting the image of God. மனிதன் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் உண்டாக்கப்பட்டான். So the way man is made has to do a lot with why he is made. ஆகவே மனிதன் உண்டாக்கப்பட்ட விதத்தை பார்க்கும்போது அவன் ஏன் உண்டாக்கப்பட்டான் என்பதை அதிகம் அறிந்து கொள்ள We முடியும். are trying to ஏன் உண்டாக்கப்பட்டான் என்பதை அறிந்து கொண்டால் எப்படி உண்டாக்கப்பட்டான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். The question that we are facing in this whole teaching is, what is man? இந்த போதனையிலே நாம் கேட்கக்கூடிய கேள்வி மனிதன் என்றால் என்ன, அதுதான். How is he made? எப்படி அவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான்? What kind of a person is he? அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? What is he like? அவன் என்னவா இருக்கிறான்? And one of the keys to understanding what man is like is to understand why he is made. மனிதன் என்னவா இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்கு திறவுகோல் போல இருப்பது அவன் ஏன் உண்டாக்கப்பட்டான் என்ற கேள்வியாகும். If you determine the purpose and understand the purpose, then you can understand why he is designed in this manner. நோக்கம் என்ன என்பதை அறிந்து அதை புரிந்து கொண்டால் இந்த வடிவமைப்பிலே ஏன் அவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். Like I told you before, a fan is made in that particular way with blades and so on, so that it can rotate and bring air rotating around us. ஏற்கனவே நான் சொன்னேன் அல்லவா, ஒரு ஃபேன் ஏன் அந்த குறிப்பிட்ட விதத்திலே வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது சுற்றி அதன் மூலமாக காற்று வர வேண்டும், அதற்காக தான் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. If you show the fan to a man who does not understand what a fan is and has never experienced a fan, ஃபேன்னா என்னன்னு தெரியாது, ஃபேனை பார்த்து அந்த காற்றை வாங்காத ஒரு மனிதனுக்கு ஃபேனை காண்பித்தால் you will say, this is a crazy thing. அவன் சொல்லிட்டு வேணா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. Why does it have something like a flap or a wing? ஏன் இது இறகு போல சிறகு போல ஒன்று இருக்கிறது? Why is it this made in a funny way like this? ஏன் இது இப்படி வேடிக்கையான விதத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது? He will have no respect for the design because he does not understand the purpose for which it is made. அது எந்த நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டது என்பதை அவன் அறியாததனாலே அந்த வடிவமைப்புக்கு அவன் கேலி செய்கிறான். But we understand fan. ஆனால் நாம் ஃபேனை புரிந்து So கொள்கிறோம். when we look at a fan, we respect and we know why this is made it like. ஒரு ஃபேனை பார்த்த உடனே அதை மதிக்கிறோம், ஏனென்றால் அது எதற்காக உருவாக்கப்பட்டது என்று நமக்கு தெரியும். We don't laugh at a fan at this funny looking object. ஃபேனை பார்க்கும்போது இது என்ன வேடிக்கையான ஒரு பொருள் போல இருக்குன்னு சொல்லிட்டு அதை கேலி செய்து சிரிப்பதில்லை. We don't say, why is it hanging from the ceiling? Why does it look like that? ஏன் இப்படி செவுத்துல இருந்து மேல இருந்து தொங்குகிறது, ஏன் இப்படி பார்க்க இருக்கிறது அவ்வளவு We நினைப்பதில்லை. understand perfectly. அதை சரியாய் நாம் புரிந்து கொள்கிறோம். We know why it is made like that. அது ஏன் அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும். Because we understand the function that it was made to perform. ஏனென்றால் அது என்ன வேலை செய்யும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும். So the answer to the question, what is man, very much comes from the answer to the question, why is man created? ஆக மனிதன் என்னவா இருக்கிறான் என்ற கேள்விக்கு பதிலை மனிதன் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். So we are going to look into that. ஆகவே அதை நாம் கவனிக்க போகிறோம். As a father or mother is reflected in the son or daughter, ஒரு பிறக்கிற ஒரு பையன் அல்லது பெண்ணிலே தாயும் தகப்பனும் எப்படி பிரதிபலிக்கிறார்களோ, in the same way God is reflected in the human beings. அதே போல மனிதரிலும் தேவனுடைய பிரதிபலிப்பு காணப்படுகிறது. Now if you take your small child down the road, உங்களுடைய சின்ன குழந்தையை ரோட்ல அப்படியே கூட்டிட்டு போனீங்கன்னா, now somebody will stop you and say, he looks just like you. யாராவது நிறுத்திடுவாங்க, உங்களை மாதிரியே இருக்கானே அப்படின்வாங்க. But does he look exactly like you? ஆனா உங்களை போலவே இருக்கான். He is not the same height, he is not the same weight. You can't even say he looks exactly like you. உங்களை போல உயரம் கிடையாது, உங்களை போல எடை கிடையாது, எல்லா விதத்திலும் உங்களை போலவே இருக்கான்னு சொல்ல முடியாது. But they see enough of you in the child so that they say he looks just like you. ஆனால் அந்த குழந்தை பார்க்கும்போது உங்களிலே சில காரியங்கள் தெரிய வருகிறனால தான் உங்களை போலவே இருக்கான்றாங்க. They even say அச்சு வாத்த மாதிரி இருக்கான். He just like he just came from that mold, they say. அந்த அச்சில வாத்த எடுத்த மாதிரி இருக்கேன்னுவாங்க. How can they say that when height and weight and there is so much variation in every feature? அவனுடைய சரீரத்தினுடைய அங்க அடையாளங்கள் அல்லது உயரம் எடை பல்வேறு அம்சங்களை பார்க்கும்போது
எதுவுமே ஒன்றாக இருப்பதில்லை, ஆனாலும் அப்படியே இருக்கான்றாங்க. Why? ஏன்? There is a way in which they see you in your son or in your daughter. உங்களுடைய மகனிலே அல்லது மகளிலே ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் உங்களை காண்கிறார்கள். So man is made in God's image in that way. ஆகவே இந்த விதத்தில் மனிதன் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறான். I say this because you should not go out and say, look at you, you look like God. இது ஏன் நான் சொல்றேன்னா, வெளியே போய் நீங்க சொல்லக்கூடாது, பாரு உங்களை உன்னை பார்த்தா கடவுள் மாதிரியா இருக்கு, தேவன் மாதிரியா இருக்குன்னு சொல்லக்கூடாது. It seems like one preacher preached and said man is made in the image of God. ஒரு பிரசங்கியார் இப்படி சொன்னாராம், மனுஷன் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறான். And one man heard it and went around and went out and said, well, it looks like the other way. Man is made in the image of a monkey, it looks like sometimes when you look at some people. வெளியே போய் ஒருத்தர் சொன்னாராம், மனுஷன் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கான், சில சமயத்துல பார்த்தா அவன் குரங்கின் சாயலிலே உண்டாக்கப்பட்டது போல தெரியுதுன்னாராம். He is talking about some features and some looks that he has seen. அவர் கண்ட சில காரியங்கள் நிமித்தம் அவர் அப்படி பேசுறாரு. But that is not the thing. ஆனால் அது உண்மை அல்ல. Man is made in the image of God. மனிதன் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறான். We may look different in so many ways from one another. நாம் பல விதங்களிலே ஒருவரோடு ஒப்பிடும்போது வித்தியாசமா இருக்கலாம். But we are all in the image of God. We all in a way reflect God's image. ஆனால் நாம் எல்லாரும் தேவனுடைய சாயலில் இருக்கிறோம், ஏதோ ஒரு விதத்திலே தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறோம். The first way in which man the first function of man is this. மனிதனுடைய முதலாவது செயல்பாடு இதுதான். Now we said that he must reflect God, but let's put it in specifics. நாம் தேவனை பிரதிபலிக்க வேண்டும் சொன்னல்லவா, அத குறிப்பாக என்ன நாம சொல்வோம்? First of all, man is made to reflect God's dominion and authority. முதலாவதாக தேவனுடைய ஆளுகை அதிகாரத்தை மனிதன் பிரதிபலிக்க வேண்டும். What God is by way of dominion and rulership over other things, man is. தேவன் எப்படி மற்றவர்கள் மீது ஆளுகையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறாரோ மனிதனும் அப்படியே இருக்கிறான். As God is one with authority and dominion and power, man is. தேவன் அதிகாரத்தையும் ஆளுகையும் வல்லமையும் உடையவராய் இருக்கிறது போலவே மனிதனும் இருக்கிறான். That's what we read in Psalm 8 verse 6. சங்கீதம் 8:6 அதை தான் நாம் You பார்க்கிறோம். have made him to have dominion over the works of your hands. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்தீர் என்று And you சொல்கிறது. put all things under his feet. சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். Now this very passage is quoted in Hebrews chapter 2. இதே பகுதி எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. Read verse 8. 8ஆம் வசனத்தை One வாசித்தால் other information is added there. அங்கே இன்னும் ஒரு காரியமும் The சொல்லப்படுகிறது. same passage but little more is added. அதே பகுதி தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. You put all things in subjection under his feet, for in that he put all in subjection under him, he left nothing that is not put under him. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை Says that. சொல்லுகிறதுங்க. Very specifically says that in earth God has not left out any part of creation outside of man's dominion. இந்த பூமியிலே மனுஷனுடைய ஆளுகைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் எதையும் விட்டு வைக்கவே இல்லை. Everything is under man's dominion. எல்லாமே மனிதனுடைய ஆளுகைக்கு உள்ளாக இருக்கிறது. All of God's, the work of his hands is under man's dominion. தேவனுடைய கரத்தின் கிரியைகள் அனைத்தும் மனிதனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது. This even includes even the sun, moon and the stars. இதிலே சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் கூட அடங்கும். It's amazing how man is over the sun, moon and the stars. மனிதன் எப்படி சூரிய சந்திர நட்சத்திரங்கள் மீதெல்லாம் ஆளுகை செய்கிறான், ரொம்ப ஆச்சரியமா Over இருக்கு the பாருங்க. physical universe he is above. இந்த பூமி, இந்த சர்வ லோகத்திற்கும் மேலாக மனிதன் இருக்கிறான். That is why he is using the sun to get the heat from it. ஆகவேதான் சூரியனை பயன்படுத்தி அதிலிருந்து அந்த வெப்பத்தை பெற்றுக் கொள்கிறான். He harnesses heat from the sun. சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை அவன் சேமிக்கிறான். He travels to the moon and explores and does various things. நிலவுக்கு பயணம் செய்கிறான், பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபடுகிறான். And they are planning to go to so many other planets. இன்னும் பல கிரகங்களுக்கு செல்ல முயற்சிக்கிறார்கள். This is only the beginning of what man might gloriously achieve in the years to come. மனிதன் வரப்போகிற ஆண்டுகளிலே இன்னும் மகிமையா எத்தனை காரியங்களை சாதிக்க போறான்னு தெரியவில்லை, ஆனால் அவைகளுடைய ஆரம்பம் இது. This very invasion of man into the moon and exploration there and using the sun and the moon and the stars for his own benefit shows that man is above these things. மனிதன் இப்போ நிலவுக்கு சென்று ஆராய்ந்து கொண்டு இருக்கிறான், பிறகு சூரிய சந்திர நட்சத்திரங்களை தன்னுடைய ஆதாயத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இதெல்லாமே
மனிதன் இவை எல்லாவற்றுக்கும் மேலானவன் என்பதை காண்பிக்கிறது. It shows man's dominion over everything. He is a special creature over whom under whom everything is placed. மனுஷன் இவை எல்லாவற்றையும் ஆளுகிறான், இவன் விசேஷித்தமானவன், எல்லாமே இவனுக்கு கீழே இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. But we have talked about the sky and the sun and the moon and the stars, but let's talk about the earth. அந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களை பற்றி எல்லாம் பேசல. இப்போது பூமியை குறித்து பார்ப்போம். The earth with all of its treasures are under the dominion of man. பூமியிலே அவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கிறது, ஆனால் அவை எல்லாமே மனுஷனுடைய ஆளுகையின் கீழ் In the இருக்கிறது. Bible, in Genesis chapter 2, we read about the gold and the onyx and the precious stones and all of these things that are put in the earth, under the earth. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், பூமியின் கீழாக பொன்னும் பவளக்கற்களும் கோமேதகம் போன விலையுயர்ந்த கற்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று. Precious things are placed under this earth. விலையேறப்பெற்ற காரியங்கள் இந்த பூமியின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. Why? ஏன்? For man's use, for man's discovery and man's enjoyment, it is placed here on this earth. மனிதன் அவளை கண்டுபிடித்து அவளை பயன்படுத்தி அவளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. That is why we say, the Bible teaches that man has dominion over the earth. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவன் மனுஷன் பூமியை ஆளுகிறான் என்று. You must understand what the word dominion means. ஆளுகை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Dominion means that man is not like the other creations. He is above those creations because he is using those creations for his own benefit. ஆளுகை என்று சொன்னால் மனிதன் மற்ற சிருஷ்டிகளுக்கு கீழ்ப்பட்டவன் அல்ல, அவைகளுக்கு மேலானவன். ஏனென்றால் அவைகளை தன்னுடைய பிரயோஜனத்துக்காக அவன் அடக்கி பிரயோஜனப்படுத்துகிறான். மற்ற சிருஷ்டிப்புகளுக்கு கீழ்ப்பட்டவன் அல்ல என்பது மட்டுமல்ல, மற்ற சிருஷ்டிப்புகளுக்கு ஒப்பானவனும் அல்ல. He is above those things because he uses those things. He uses those things for his own benefit and he enjoys those things for himself. அவன் அவைகளுக்கு மேலானவனாய் இருக்கிறான். ஏனென்றால் தன்னுடைய பிரயோஜனத்துக்காக தான் அனுபவிக்கும்படியாக அவைகளை அவன் பயன்படுத்துகிறான். We think of gold as very precious. பொன்னை மிகவும் விலையேறப்பெற்றதாக நாம் கருதுகிறோம். Precious stone is very precious. விலையேறப்பெற்ற கற்களை விலையேறப்பெற்றதாக கருதுகிறோம். But all of this is not more precious than man. ஆனால் இவை எல்லாமே மனிதனை விட விலையேறப்பெற்றவைகள் அல்ல. Now you tell me, simple logic says, if all of these things were made for the use and the discovery and the enjoyment of man, then which is greater? Man is greater, or the thing that is made for the enjoyment of man is greater? இந்த காரியங்கள் எல்லாம் மனிதன் கண்டுபிடித்து அவைகளை பயன்படுத்தி அவைகளை அனுபவிக்க வேண்டும் என்று அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவைகளை கண்டுபிடித்து அனுபவிக்கிற மனிதன் பெரியவனா அல்லது அந்த பொருட்கள் பெரியவைகளா? Simple logic says the one who uses it, the one who enjoys it, the one for whom all things are made is better. கொஞ்சம் லாஜிக்கலா யோசித்து பார்த்தாலே தெரிகிறது, யாருக்காக அவைகள் எல்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதன் தான் பெரியவன் என்று. We build a house, வீட்டை கட்டுகிறோம், beautiful house, அழகான வீடு. You can put marble floors, granite floors and decorate it with beautiful furniture. மார்பிள் தரைகள், கிரானைட் தரைகள் போட்டு அற்புதமான மேஜை நாற்காலி எல்லாம் போட்டு வச்சிருக்கலாம். You can build the most the lavish thing that anybody could look at. அத பார்க்கும்போது அவ்வளவு பிரமாண்டமா இருக்கக்கூடிய அளவுக்கு அதை கட்டி வச்சிருக்கலாம். Some people just lose perspective when they do it. சிலர் இப்படிதான் செய்யும்போது அந்த கண்ணோட்டத்தை இழந்து விடுகிறார்கள். You know, they begin to think that this thing that they have built is more important than themselves. அவர்கள் கட்டின அந்த வீடு அவர்களை விட பெரியது என்று நினைக்க ஆரம்பித்து All of a விடுகிறார்கள். sudden you find that they are so engaged with this product that they have produced. திடீரென்று பார்த்தாலும் அவர்கள் கட்டின அந்த வீட்டிலே அவனுக்கு கவனம் எல்லாம் இருக்கும். They are just working on that. அதிலே வேலை செய்து கொண்டிருப்பார்கள். This is all they are concerned about. அவருடைய கவலை எல்லாம் அதை பற்றியே Their இருக்கும். mind is on this. அவருடைய மனமெல்லாம் அதிலே இருக்கும். And this is what all their life this is what is surrounded. This is what surrounds their life, and they are surrounded by this. இது அவருடைய வாழ்க்கை அந்த வீட்டை இப்படியே சுற்றி அவர்கள் வாழ்ந்து விடுகிறார்கள். வீட்டை சுத்தியே இவங்க வந்துட்டு இருக்காங்க, வீடு இவங்க சுத்தி இவங்கள வளைச்சு போட்டுருக்குது. It is the house has brought this person under its control. அந்த வீடு இப்போது அந்த மனிதனை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்து விட்டது. Here is a man that's a foolish man. இந்த மனிதன் மதியீனமானவன். Now wonderful, you built a beautiful house. அழகான வீட்டை கட்டினா ரொம்ப நல்லதுதான். But the thing is, the house is not more important than you. ஆனால் உண்மை என்னவென்றால் உங்களை விட அந்த வீடு மிக முக்கியமானது அல்ல. That is what the Bible teaches. வேதம் அதை தான் போதிக்கிறது. All the things of this earth, the gold, the precious stones, all the precious resources of this earth, the beautiful rivers that the Bible talks about in Genesis chapter 2, the 4 rivers, and all the resources and the minerals and all those things there are for man, therefore man is the greatest. இந்த பூமியில் உள்ள சகல வளங்களும், இந்த விலையேறப்பட்ட கற்கள், தங்கம் போன்றவைகளும், அழகான நதிகள் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, இப்படிப்பட்ட சகல வளங்களும் மனிதன் பயன்படுத்தும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது. So that is why you can wear gold, but don't let
gold wear your mind out thinking about it and going after it and running after it. ஆகவே நீங்கள் தங்கம் அணிந்து கொள்ளலாம், ஆனால் தங்கம் உங்க மனதுக்குள்ள போகுது அதுவே எப்போதும் உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்க கூடாது. That is wrong. That is not a Christian. அப்படி செய்தால் அவர் கிறிஸ்தவரே அல்ல. That's a foolish person who does not understand what godly life is all about. அப்படி செய்கிறவர் மதியீனமானவர், தேவபக்தி உள்ள வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அறியாதவர். Does not understand man, does not understand God, does not understand life. அவர் மனிதனை புரிந்து கொள்ளவில்லை, தேவனை புரிந்து கொள்ளவில்லை, வாழ்க்கையும் புரிந்து கொள்ளவில்லை. So to wear gold is not wrong. ஆகவே தங்கத்தை அணிந்து கொள்வது தவறல்ல. But to possess gold is not wrong. தங்கங்களை வைத்திருப்பதும் தவறல்ல. Gold to possess you is wrong. ஆனா தங்கம் உங்களை வைத்திருப்பதுதான் தவறு. Because the Bible says God put it there for you. என்றால் வேதம் சொல்லுது தேவன் தான் அதெல்லாம் உங்களுக்காக வைத்திருக்கிறார். So get the perspective right that man has dominion. He is greater. ஆகவே கண்ணோட்டம் சரியா இருக்கட்டும். மனிதன் தான் பெரியவன், அவன் தான் ஆளுகை செய்கிறவன். So use it. ஆகவே அதை பயன்படுத்துங்க. Use the rivers. அப்ப நதிகளை பயன்படுத்துங்க. Use the oceans. கடல்களை பயன்படுத்துங்க. Use the mountains. மலைகளை பயன்படுத்துங்க. Use the sun, moon and the stars. சூரிய சந்திர நட்சத்திரங்களை Use the பயன்படுத்துங்க. gold under the earth. பூமி கீழே இருக்க பொன்னை பயன்படுத்துங்க. Use the precious stones. விலையேறப்பட்ட கற்களை பயன்படுத்துங்க. Use all those resources. இந்த எல்லா வளங்களையும் பயன்படுத்துங்க. But don't get used by those things. ஆனால் அந்த காரியங்கள் உங்களை பயன்படுத்த இடம் கொடுக்க வேண்டாம். Always live in a state of dominion over these things. எப்பொழுதுமே இந்த காரியங்கள் மீது நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் வாழுங்கள். You are living in dominion over these things when you have the right attitude about who you are and what these things are. நீங்கள் யார், இந்த காரியங்களா என்னவா இருக்கிற என்ற சரியான கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கும்போதுதான் அந்த காரியங்களை நீங்கள் ஆளுகிறீர்கள். That's the most beautiful thing about the Bible. வேத குறித்த ரொம்ப அற்புதமான விஷயமே அதுதான். Gives the greatest revelation about me. என்ன குறித்த மிகப்பெரிய வெளிப்பாட்டை இது கொடுக்கிறது. All the things that I possess is nothing compared to me. என்னோடு ஒப்பிடும்போது நான் வைத்திருக்கிற பொருட்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. It is for me that Jesus came. எனக்காக தான் இயேசு வந்தார். It is for me that Jesus died. எனக்காக தான் இயேசு மரித்தார். It is for me that he shed his blood. எனக்காக தான் அவர் இரத்தத்தை சிந்தினார். It is for me he suffered and died. எனக்காக தான் அவர் பாடுபட்டு It மரித்தார். is for me he rose again. எனக்காக தான் உயிர் It தெழுந்தார். is for me he has given these promises. எனக்காக தான் அந்த வாக்குத்தத்தங்களை It is கொடுத்திருக்கிறார். all for me. எல்லாமே எனக்காக தான். So man is the most precious thing. ஆக மனிதன் தான் மிகவும் விலையேறப்பட்டவன். So when we say dominion, we are talking about which is greater. We are saying man is greater than all other creation. ஆகவே ஆளுகை என்று சொல்லும்போது எது பெருசுன்னு தான் நம்ம பார்க்கிறோம். மனிதன் தான் மற்ற எல்லா சிருஷ்டிகளை விட பெரியவன் என்று So we சொல்கிறோம். talked about the treasures of the earth. பூமியில் உள்ள பொக்கிஷங்களை எல்லாம் பார்த்தோம். But look at the organic world, which is vegetations and plants and trees and things like இந்த that. உலகத்திலே இந்த மரம் செடி கொடிகள் போன்ற தாவர வகைகளா இருக்கு, அதையெல்லாம் சற்று In கவனிப்போம். Genesis chapter 2 verse 9 we read, ஆதியாகமம் 2:9 நாம் வாசிக்கிறோம். out of the ground the Lord God made every tree grow that is pleasant to the sight and good for pleasure to the sight and good for food. The tree of life was also in the midst of the garden, and the tree of the knowledge of good and evil. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். Look at how it says it. எப்படி சொல்லுது பாருங்க. The Lord God made every tree grow that is pleasant to the sight. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகுள்ள சகலத விருட்சங்களையும் அங்க வைத்தாராம். Now somehow Christian people have come to a conclusion that anything that is pleasant to the sight, beautiful, must be rejected because God doesn't like beauty. ஆனா கிறிஸ்தவங்க எப்படி இந்த மாதிரி யோசிக்க வந்தாங்கன்னு தெரியல. பார்வைக்கு அழகா கொஞ்சம் நல்லதா இருக்கு எதுவா இருந்தாலும் அது சரியில்லை அப்படின்னுறாங்க. When I grew up they used to say, you wear a watch but don't wear a beautiful watch. என்ன சொல்லுவாங்க, நான் வளர்ந்து வந்தப்போ வாட்ச் கட்டி ஆனா ரொம்ப அழகான வாட்ச் கட்டாதன்னுவாங்க. Don't wear it too big. ரொம்ப பெருசா கட்டாத. Don't wear it too glittering. ரொம்ப பளபளன்னு கட்டாத. Wear it, but wear it in a way that it looks like old and worn out. வாட்ச் கட்டு ஆனா அது பார்க்க பழசு மாதிரி இருக்கணும். Same thing with the clothes. அதே மாதிரி தான் உடைகளும். Wear clothes but don't wear good clothes. உடைகளை உடுத்தணும் ஆனா நல்ல உடைகளை உடுத்த கூடாது. It shouldn't look good and rich. பார்க்க அப்படியே பளபளன்னுலாம் இருக்க கூடாது அது. No, that's not good for spiritual people. ஆவிக்குரிய மக்களுக்கு இதெல்லாம் சரியில்லைன்னுவாங்க. Because this eye, if it is pleasant to the eyes, it is sinful, they said. ஏன்னா கண்களுக்கு பார்வை கொஞ்சம் அழகா இருந்தாலே அது பாவம்னுட்டாங்க. Now for that God could have just made us blind, அதுக்கு ஆண்டவர் நம்ம குருடாவே படைச்சிருக்கலாம். Why did he give us the eyes? ஏன் கண்களை படைத்தார்? God wants to give us some pleasures for the eyes. இந்த கண்களுக்கு தேவன் சில இன்பங்களை கொடுக்க விரும்புகிறார். How many of you looked at the beautiful botanical garden in Ooty and enjoyed the sight of the beautiful colorful
flowers. ஊட்டியில இருக்க அந்த அழகான பொட்டானிக்கல் கார்டன் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அதுல இருக்கிற அழகான பூக்களை பார்த்து எத்தனை பேர் ரசிச்சிருக்கீங்க? How many of you have looked at beautiful clothing in the clothing store and the colors and the beautiful shades that come out these days? துணி கடையில போய் பார்க்கும்போது அழகழகான வண்ணங்களிலே உடைகள் வருகிறது, ரொம்ப அற்புதமா இருக்கு. I don't know why Christians have to be one color people. ஆனா ஏன் கிறிஸ்தவர்கள் ஒரே கலர் உடைய மக்களா இருக்கணும்னு எனக்கு புரியல. You can be one woman man ஒரே ஸ்திரீயுடைய ஆணா இருக்கலாம் and all that, but not one color people. அந்த விஷயங்கள்லாம் ஒண்ணு இருக்கலாம், ஆனா ஒரே கலர் தான் இருக்க கூடாது. We don't have to be just stuck on this white, you know, வெறும் வெள்ளை தான் அப்படினு இருந்துற கூடாது, or any other color. அல்லது வேற எந்த கலரா இருந்தாலும் சரி. Thank God they are mixing colors, you know, and mixing and matching them and bringing up new colors. அந்த நிறங்களை எல்லாம் அந்த அளவுக்கு நல்லா கலந்து அற்புதமா புது புது கலரா கொண்டு வராங்க. If you buy paint today, you can go and work on the computer and you can mix the color and you can make new colors as you like. இன்றைக்கு நீங்க பெயிண்ட் வாங்குன்னு சொன்னா கம்ப்யூட்டர்ல போய் நீங்களே மிக்ஸ் பண்ணி ஒரு புதிய கலரை நீங்க உருவாக்கலாம். Thank God for that. இதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What I'm saying is this. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், God made the tree grow that is pleasant to the eyes. பார்வைக்கு கண்களுக்கு அழகுள்ள மரங்களை தேவன் அங்க கொண்டு வந்தார். But what spiritual people are saying is the tree doesn't have to be beautiful as long as it gives the fruit. Big fruit is good, but not beauty. ஆனா நம்ம ஆவிக்குரிய ஆட்கள் சொல்றாங்க, மரம் நல்ல அழகழகா பெரிய பெரிய கனிகளை தந்தா போதும், ஆனா மரம் அழகா இருக்க கூடாது. பழத்துக்கு தான மரம், அப்புறம் மரத்துல என்ன அழகு கேக்குது? அழகெல்லாம் வேணாம், பழம் தான் வேணும். So they say only fruit is necessary. வெறும் பழம் தான் முக்கியம்ன்றாங்க. No, God says no, I want beauty also. தேவன் சொல்றார், இல்ல என்ன அங்க அழகையும் I want you to eat the fruit and I want it to taste good, but I want you to look at it also and enjoy it with your eyes. நீங்கள் அந்த கனிகளை சாப்பிட்டு ரசிக்கிறது மட்டுமல்ல, அந்த மரத்தை பார்க்கும்போதே அது உங்கள் கண்களுக்கு அழகா இருக்கணும்ன்றார். I tell you my friend, everything that we have is a great gift from God. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொன்றுமே தேவனுடைய ஈவு. How many of you appreciate your eyes? எத்தனை பேர் உங்கள் கண்களை மெச்சிக் கொள்கிறீர்கள்? You know, I mean, eyes are such wonderful gifts of God. இந்த கண்கள் தேவனுடைய அற்புதமான ஈவா இருக்கிறது. How many of you appreciate your ears? எத்தனை பேர் உங்கள் காதுகளை குறித்து மெச்சிக் கொள்கிறீர்கள்? How many of you hear the birds sing in the morning? எத்தனை பேர் காலையில பறவைகள் சத்தம் போடுகிறது அதை ரசிக்கிறீங்க? Do you hear wonderful music? அற்புதமான இசை அதில் கேட்கிறீர்களா? Oh, thank God we can hear music. அதெல்லாம் இசை கேட்க முடிகிறதே. What we would do without the enjoyment and the pleasure of wonderful music going into our ears and thrilling our souls. இந்த அற்புதமான இசை நம்முடைய காதுகள் வழியே சென்று நம்முடைய ஆத்துமாக்களை மகிழ்விக்கிறதே, அது இல்லைன்னா எப்படி இருக்கும்? You see, everything is God given gift. எல்லாமே தேவனால் அருளப்பட்ட ஈவுதான். The tongue is like that. The tongue is like that. நாவும் அப்படிதான். God didn't say you need food to live, so I'll just give you a mouth, so you just put the stuff in and swallow it. உனக்கு உயிர் வாழ சாப்பாடு தேவை, ஆகவே இந்த உணவை எடுத்து வாயில வச்சு அப்படியே முழுங்கிட்டு ஆண்டவர் சொல்லல. No, he said I'll give you teeth so you can bite on it. சொல்ற பற்களை கொடுக்கிறேன், நல்லா கடிச்சு சாப்பிடு. I'll give you tongue so you can taste on it. நாவை கொடுக்கிறேன், ருசிச்சு சாப்பிடு. God has given the tongue for taste. ருசிக்காக தான் தேவன் நாவையே கொடுத்திருக்கிறார். So all these things are made for man. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாமே மனிதனுக்காக தான் Let's come to உண்டாக்கப்பட்டிருக்கிறது. the point here. விஷயத்துக்கு வருவோம். The trees and everything that God put in this earth by way of vegetation and life in that way is for man's use. இந்த உலகத்திலே இந்த மரம் செடி கொடிகள் போன்றவற்றை எல்லாம் தேவன் வைத்தாரே, அவையில் கூட மனிதன் பயன்படுத்தும்படியாக தான் தேவன் வைத்தார். But where is dominion? ஆனால் ஆளுகை எங்க இருக்குதுங்க? Where do we see that man is to have dominion over these things? இந்த காரியங்களை மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று எங்கே பார்க்கிறோம்? You must understand what dominion is. ஆளுகை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள Look at வேண்டும். verse 15 of Genesis chapter 2. ஆதியாகமம் 2:15 பாருங்கள். The Lord God took the man and put him in the garden of Eden to tend and keep it. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். Now listen to this. இப்ப இத கவனிங்க. To tend and to keep it. பண்படுத்தவும் காக்கவும். Now the vegetation is used even by animals. The animals as well as man depend on vegetation for life. தாவர வகைகள் மீது மனிதனும் சார்ந்திருக்கிறான், மிருகங்களும் சார்ந்திருக்கிறது. So you could in a way say that the animals also are exercising some kind of dominion over the thing. ஆகவே அப்படி பார்க்கும்போது அந்த தாவர வகைகள் மீது மிருகங்களும் ஆளுகை செலுத்துகிறது என்று நாம் சொல்லலாம். But I wouldn't say that. ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். You know why? ஏன் தெரியுமா? Because God didn't tell any dog to take care of the garden and keep it and tend it. தேவன் எந்த நாயையும் பார்த்து தோட்டத்தை காத்துக்கொள் பண்படுத்துன்னு சொல்லல. He didn't tell the pigs and the horses to take care of the garden. பன்றிகளையும் குதிரைகளையும் பார்த்து தோட்டத்தெல்லாம் பாத்துங்கன்னு சொல்லல. I do not know of any cows that take care of gardens. தோட்டங்களை பராமரிக்கிற எந்த மாட்டையும் நான் பார்த்ததே கிடையாது. Animals don't tend and keep gardens.
மிருகங்கள் தோட்டங்களை பண்படுத்தி காப்பதில்லை. They simply eat and survive out of it, but they don't tend and keep it. அவைகளை சாப்பிட்டு உயிர் வாழ்கிறது தவிர பண்படுத்தி காப்பதில்லை. This is why I believe only man is to have dominion. ஆகவேதான் மனிதன் மட்டுமே ஆளுகை செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன். Where does this idea of dominion come? இந்த ஆளுகை என்ற எண்ணம் எங்கிருந்து வருகிறது? God put man in charge and said, you are in charge, you tend it, you attend to it, you keep it. It should produce what you want it to produce. You can make it bend the way you want it, and it's under your control. தேவன் மனுஷனை பொறுப்பில் வைத்து அதை பண்படுத்தி அதை காத்துக்கொள். உனக்கு என்ன வேண்டுமோ உன் இஷ்டத்துக்கு அதை ஆட்டிப்படை, அதற்கேற்ற நீ என்ன விரும்புகிறாயோ அதை பிறப்பித்துக்கொள் என்று சொன்னார். God never said it to the animals. மிருகங்களை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லவே God இல்லை. said animals, you eat it. என்ன சொன்னா? மிருகங்களை பார்த்து மிருகங்களே சாப்பிடுங்க. Just by eating it they don't have dominion. சாப்பிடுறதுனால அவைகள் ஆளுகை செய்கிறது The கிடையாது. one who tends it and controls it and grows it and cultivates it and makes things happen with it, that's the man who has dominion over அதை it. பண்படுத்துகிறவன், வளர்க்கிறவன், காக்கிறவன், தன் இஷ்டத்துக்கு வேண்டியதை அங்கே வளர்க்கிறானே அவன்தான் அதை ஆளுகை செய்கிறவன். Wouldn't you say so? நீங்களும் அப்படி சொல்ல How many of you மாட்டீங்களா? understand dominion now? எத்தனை பேருக்கு இப்ப ஆளுகைன்னா என்னன்னு புரியுது? Dominion is this. ஆளுகைன்னா இதுதான். Dominion is that man is above it. மனிதன் அதற்கு மேலாக It is இருக்கிறான். all for man. எல்லாமே மனிதனுக்காகத்தான். And man can bend it and shape it the way he wants. மனிதன் அவனுக்கு இஷ்டமான விதத்தில் அதை வளைக்க முடியும், வளைக்க முடியும். That is why we have agricultural colleges and where they learn to reduce the height of the 50 feet tree to a 10 feet tree so that you can just pull the fruit out of it with your bare hands. ஆகவேதான் விவசாய கல்லூரிலாம் இருக்கு. அங்க என்ன கற்றுத் தருகிறாங்க? 50 அடி உயரமான மரத்தை இப்ப எப்படி 10 அடி ஆக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறாங்க. அதை வளர்த்து நின்னுட்டு அப்படியே பறிச்சு சாப்பிடுறாங்க. That is man's absolute dominion over vegetation and organic life. இந்த தாவர வகைகள் மீது மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஆளுகை இருக்கிறது என்பதை அது காண்பிக்கிறது. You understand it now? இப்ப புரியுதா உங்களுக்கு? So because he is over it and he dominates it and has dominion over it, he is able to manipulate it and make it do what he wants. அவன் அதை ஆளுகை செய்கிறபடியினாலதான் தான் என்ன விரும்புகிறோம் அதற்கேற்றவாறு அதை அவனால் மாற்றி அமைக்க முடிகிறது. Now we looked at the inorganic world, the treasures under the earth, then the organic world, the vegetation and life in trees and fruits and so on. முதலாவது உயிரற்ற பொருட்கள், அதாவது பூமிக்கு அடியில் இருக்க வெளியேறப்பட்ட கற்கள் போன்ற எல்லாம் பார்த்தோம். பிறகு இந்த உயிருள்ள தாவர வகைகளை குறித்து நாம் பார்த்தோம். Now look at the animal world. இப்பொழுது மிருகங்களை குறித்து In பார்த்தோம். Genesis 2:19 we read this. ஆதியாகமம் 2:19 நாம் அதை பார்க்கிறோம். Out of the ground the Lord God formed every beast of the field and every bird of the air and brought them to Adam to see what he would call them, and whatever Adam called each living creature, that was its name. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகள் அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. Where do we see dominion here? இங்கே ஆளுகை நாம் எங்கே பார்க்கிறோம்? You see, God makes all the animals and then he brings the animals to
man and tells him to name them. தேவன் மிருகங்கள் எல்லாம் உண்டாக்கி அவைகளை மனுஷனை கொண்டு வந்து அதுக்கு பெயரிடு என்று சொல்லுகிறார். Whatever Adam called each animal, that was the name. ஒவ்வொரு மிருகத்துக்கு ஆதாம் என்ன பெயரிட்டானோ அதுவே பேர் ஆயிற்று. That is the show, that is the thing that shows the fact that man is the one to have dominion over the animals. மனிதன் மிருகங்களையும் ஆள வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும் என்பதை அது நமக்கு காண்பிக்கிறது. The naming of animals is the exercise of authority and dominion over animals. மிருகங்களுக்கு பெயரிடுகிறானே அதுதான் அவன் மிருகத்தின் மீது ஆளுகையும் அதிகாரத்தையும் உடையவனாய் இருக்கிறான் என்பதை காண்பிக்கிறது. Yes, God created animals. ஆம், தேவன் தான் மிருகங்களை உண்டாக்கினார். Out of the ground God created பூமியின் animals. மண்ணிலிருந்து உண்டாக்கினார். But then man is placed above it to have dominion, and that is seen in the fact that he is told to name, and whatever name he gave, that was the name. அதன் பிறகு மனிதன் அவைகளை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அது எப்படி தெரிய வருகிறது? அவனை பார்த்துதான் அவைகளுக்கு பெயரிடு என்று அவர் சொல்லுகிறார். So man is the one that named every animal. ஆகவே எல்லா மிருகங்களுக்கும் பெயரிட்டதே மனுஷன் தான். Because man is above the animal. ஏனென்றால் மனுஷன் மிருகங்களுக்கும் மேலானவன். When people don't understand it, sometimes they even live like animals sometimes. மக்கள் எதை புரிந்து கொள்ளாமல் போகும்போது சில சமயத்தில் மிருகங்களை போல வாழ்கிறார்கள். Because they are taught in the colleges and universities, they are from the animals. என்ன கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் என்ன சொல்றாங்க, போதிக்கிறாங்க, நீங்களா மிருகத்திலிருந்து வந்தவர்கள். So it is no surprise that they behave like animals. அது மிருகங்களை போல அவர்கள் வாழ்வதிலே சந்தேகமே இல்லை. If you teach people saying that you came from God, you are the image of God, then they'll start behaving like the image of God. நீ தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன், தேவனுடைய சாயலில் உடையவன் சொன்னா பிறகு மக்கள் அது போல நடந்து கொள்வார்கள். Now when Bible says man is given dominion, மனுஷனுக்கு இந்த ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லும்போது, you know, God says in verse 26 in chapter 1 Genesis, ஆதியாகமம் 1:26 தேவன் சொல்லுகிறார், let's make man in our image according to our likeness, and let them have dominion over the fish of the sea and so on. நமது சாயலாக நம்ம ரூபத்தின்படி மனுஷன் உண்டாக்குவோமாக, அவர் சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளை எல்லாம் ஆளக்கடவர்கள் என்று சொல்லுகிறார். And then in 27 he says, so God created man in his own image. 27 சொல்லப்படுகிறது, தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார் என்று. You must understand that by man is meant man and woman. இங்கே மனுஷன் என்று சொல்லும்போது அது ஆணையும் பெண்ணையும் சேர்த்து குறிக்கிறது. Man and women are referred in the Bible as man. மனுஷனையும் புருஷனையும் ஸ்திரீயையும் சேர்த்துதான் மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. Now originally man was not supposed to have dominion over the woman. Originally man was not supposed to have. மனிதன் உண்டாக்கப்பட்ட போது ஸ்திரீயின் மீது ஆளுகை செய்யக்கூடியவனாக அவன் உண்டாக்கப்படவில்லை. Now we are coming to a very important part. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். It bothers some people when you in foreign countries you cannot talk about it. வெளிநாடுகள்ல அத பத்தி பேசவே முடியாது. In places like America you have to leave certain scriptures out. அமெரிக்கா போன்ற இடங்கள்ல சில வசனங்கள் எல்லாம் விட்டுடணும். I preach them anyway. நான் பிரசங்கம் பண்ணிடுறாங்க. In the beginning man was not to have dominion over woman. மனிதன் உண்டாக்கப்பட்ட போது ஸ்திரீயை ஆளுகை செய்யக்கூடியவனாக அவன் உண்டாக்கப்படவில்லை. Understand this. இத புரிந்து கொள்ள வேண்டும். Chapter 2 verse 18. 2:18 பார்ப்போம். Listen to this. கவனிங்க. Why was the woman given to man? ஏன் ஸ்திரீ மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டாள்? Listen to verse 18. 18 வசனம் The Lord God said, it is not good that man should be alone. I will make him a helper comparable to him. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். Now they have translated, some people have translated this word helper to mean that man is the main party and this woman is the helper only. அது இங்க துணைன்னு வருதுல, ஆங்கிலத்துல ஹெல்பர்னு வருது, உதவி செய்கிறவன். ஆகவே புருஷன் தான் முக்கியமான ஆளு, மனைவி வந்து ஒரு உதவி செய்யறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு யோசிக்கிறாங்க. They think that the idea of subservience to man comes from the Bible. அதாவது ஸ்திரீ புருஷனுக்கு கீழ்ப்பட்டவளா இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வேதத்திலிருந்து தான் வருகிறது என்று சொல்கிறார்கள். They think that she is subject to man so that man has dominion over her. அதாவது அவள் புருஷனுக்கு கீழ்ப்பட்டவள், புருஷன் அவளை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். You know, you'll find many husbands saying, you are supposed to do what the husband says. பல புருஷன்கள் சொல்லுவாங்க, புருஷன் என்ன சொல்றானோ அதான் நீ செய்யணும் அப்படின்னு. I think some husbands are thinking, I shouldn't bring my wife to this church. சில கணவன்மார் யோசிக்கிறாங்க, என் மனைவி இந்த சபை கூட்டி வரக்கூடாதுன்னு. தப்பி தவறி கூட இங்கே கொண்டாட கூடாது பாரு. Some husbands say, you are supposed to obey your husband. சில புருஷன் அப்படின்னு சொல்றாங்க, புருஷனுக்கு நீ கீழ்ப்படியணும்.
Just blind obey. Just he's the master, Lord over you. Just obey him. கண்மூடித்தனமா கீழ்ப்படியணும். அவன்தான் ஆண்டவன் எஜமான், சொல்வதை கேளு. You see, everything, whenever you want to decide on something, every time you have to go to the first 3 chapters. பாருங்கள், எந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் தீர்மானிக்க வேண்டும் என்றாலும் முதல் 3 அதிகாரங்களுக்கு நாம் செல்ல வேண்டும். How did God created man and woman? In what position did he place them? ஆணையும் பெண்ணையும் தேவன் எவ்வாறு சிருஷ்டித்தார், எப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்களை வைத்தார்? Helper does not mean the way some people think as someone lower than the man. துணை என்று சொன்னால் சிலர் நினைக்கிறாங்களா மனுஷனை விட கொஞ்சம் கீழ்ப்பட்டவள், அப்படி கிடையாது. No, it means companion. துணை, கூட இருக்கிறவள். துணை. Some people say, well, I want to get married, brother, because I need food, I need someone to wash my dishes, wash my clothes. கல்யாணம் பண்ண பிரதர், துணி துவைக்கிறதுக்கு ஆள் இல்ல, சமைக்கிறதுக்கு ஆள் இல்ல, பாத்திரம் கழுவுறதுக்கு ஆள் இல்ல. I'm living alone in this city. நான் இந்த ஊர்ல தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். So I got to get ready and get married. ஆகவே கல்யாணத்துக்காக ஆயத்தப்படணும். Well, what this person needs is a good aya. இவர் ஒரு நல்ல ஆயா வேணும் தேடிட்டு இருக்கார், வேற ஒண்ணும் இல்ல. Not a wife. மனைவியை தேடல அவர். Wife is not for washing your clothes and washing your dishes and making food. மனைவி வந்து துணி துவைக்க, பாத்திரம் கழுவ, பிறகு சாப்பாடு சமைக்க கிடையாது. The Bible teaches that the wife is to be a companion, to stand by your side, to be your friend, to be a companion that you can enjoy during your life. மனைவி என்பவள் உங்கள் துணையாய், வாழ்க்கை துணையாய் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை துணையை நீங்கள் வாழ்நாளெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. People are really messed up. They think they got friends that are companions, so they go out with friends. They tell the wife, you make the food ready, I'll come back and let the chicken be ready. தப்பா புரிஞ்சிட்டாங்க பாருங்க. நண்பர்களை துணை நினைச்சிட்டாங்க. ஆகவே தான் நண்பர்களை கூப்பிட்டு வெளியே போறாங்க, மனைவிட்டு சொல்லிட்டு போறாங்க, நல்ல சிக்கன் பிரியாணி செஞ்சு நாங்க வெளியே போயிட்டு வரோம். Never treat the wife like a companion. ஆனால் மனைவி ஒரு துணையை போலவே நடத்துவதில்லை. The wife is never a person who stands by the side and gives companionship. மனைவி ஒருபோதும் அருகில் நின்று துணையை கொடுக்கிற ஒருவளாய் இருப்பதில்லை. God said it's not good for a man to live alone. தேவன் சொல்ல மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. God didn't say poor man is making his own food, let me get him a wife. பாவம் ஆதாம் தன்னந்தனியா சமைக்கிறான், ஒரு மனைவியை கொண்டு வருவான்னு சொல்ல ஆண்டவர். He is talking about the need for companion. தனிமையானே ஆகவே ஒரு துணையை கொடுப்போம் என்று தான் சொல்லுகிறார். He didn't say well he needs a good dishwasher so I'll get him a wife. பாத்திரம் கழுவ ஆள் இல்ல, ஆக ஒரு மனைவி கொண்டு வருவான்னு சொல்லல. No, he says it's not good for a man to be alone. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று தான் சொல்லுகிறார். Why? ஏன்? Because he needs someone. ஏன்னா அவனுக்கு யாராவது ஒருவர் தேவை. Needs someone to talk to. பேச ஒருவர் தேவை. Needs someone to love. அன்பு கூற ஒருவர் தேவை. Needs someone to share. பகிர்ந்து கொள்ள ஒருவர் தேவை. Needs someone to be with him. அவனோடு கூட இருப்பதற்கு ஒரு ஆள் தேவை. Now God has somehow gifted our ladies to cook so good sometimes. இப்படி ஆண்டவர் நம்ம பெண்கள் நல்ல அற்புதமா சமையல் பண்ணக்கூடிய அந்த தாளந்து கொடுத்திருக்கார். So ஏதோ அவங்க சமையலும் பண்றாங்க, ஆனா சமையல் பண்றதுக்காக வரல. They are helpers in the sense of companions. அவர்கள் நம்ம துணையா இருக்க வேண்டியவர்கள். Amen. Amen. Companions. துணை. Everybody say companion. அதான் சொல்லுவோம் துணை. So if you are seeking for a companion, ஆகவே நீங்கள் ஒரு துணையை தேடிக் கொண்டிருந்தால் God says all right, yes, you need a companion. சரி, உனக்கு ஒரு துணை வேண்டும். Not good to be alone. தனிமையா இருக்க நல்லதல்ல. Man is not supposed to be alone. மனுஷன் தனிமையா இருக்க கூடாது. Not made to be a lonely creature living alone looking at the walls. தன்னந்தனிமையா வாழ்ந்து கொண்டு சோற்றையே வெறித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவன் வாழக்கூடாது. He is made to live in the company of another and enjoy the company of the other and give pleasure and enjoyment to the other. இன்னொருடைய துணையோடு அவன் வாழ வேண்டும், அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவர்களால இவன் சந்தோஷப்பட வேண்டும். See, this is how God has made man. தேவன் இப்படிதான் மனுஷனை உண்டாக்கினார். This is God's original intention of man. மனிதனை தேவன் உண்டாக்கினதுடைய நோக்கமே இதுதான். God did, people say, they give so many explanations to try to put the woman under so they can keep her like this. ஸ்திரியை கால் கடியில போட்டு மிதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விளக்கங்களும் கொடுக்கறாங்க. Bible preachers sometimes say that. வேத பிரசங்கிக்கிறார்களே அப்படிதான் சொல்றாங்க. God wants to put her down here. தேவன் அவளை கீழே வச்சிருக்க விரும்புறார். That's why he took her from here. ஆகவே தான் இங்க இருந்து எடுத்தார் அப்படின்றாங்க. Now you see in some homes, you see it's gone ulta. சில வீடுகள் எல்லாம் தலைகீழா இருக்கு. இவர் இப்படி வைக்க பார்த்தா அம்மா கடைசியில இப்படி வச்சிருக்காங்க அவரை. If truly woman came from here, then how is she able to dominate you? மெய்யாகவே ஸ்திரீகள் இங்கிருந்து வந்தான்னு சொன்னா எப்படி ஆளுகை செய்ய முடியும்?
எப்படி புருஷனை சில ஸ்திரீகள் ஆளுகை செய்யறாங்க? Where did that capacity come from? அந்த திறமை எங்கிருந்து வந்தது அவங்களுக்கு? See, this is all exploitation and manipulation. பாருங்க, இதெல்லாம் அவங்களே திரித்து கூறி அவங்களை Man அடிமைப்படுத்துறாங்க in his சொல்ற sinful கருத்துக்கள். nature does not understand what he is. பாவம் நிறைந்த மனிதன் தான் என்னவா இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுகிறான். God didn't want man to be alone, so he made a companion. மனுஷன் தனிமையா இருக்க கூடாது என்று தேவன் துணையை உண்டாக்கினார். Now, and the companion was to give company. துணையா தான் இருக்கணும். Amen. ஆமென். And when two people live together, each one does whatever they're supposed to do. இரண்டு பேரும் ஒன்றாய் வாழும்போது அவள் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவள் செய்து கொள்ள வேண்டும். But the thing is, that is not the point. The thing is companionship. ஆனால் அதெல்லாம் முக்கியமான காரியம் அல்ல, துணைதான் முக்கியம். In the fall, something terrible happened between man and woman. பாவத்தில் விழுந்தபோது இந்த புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் இடையே ஒரு பயங்கரமான காரியம் சம்பவித்தது. You know what happened after the fall? பாவத்தில் விழுந்த பிறகு என்ன ஆயிட்டு தெரியுமா? That man started ruling over the woman. மனுஷன் ஸ்திரீயை ஆள ஆரம்பித்து விட்டான். Man started ruling over woman after the fall. பாவத்தில் விழுந்த பிறகு அந்த பெண்ணை மனிதன் ஆள துவங்கி விட்டான். Because it is after the fall it was said that he shall rule over you. ஏனென்றால் பாவத்தில் விழுந்த பிறகுதான் அவன் உன்னை ஆளுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So in the fallen condition, it is a kind of a wrong kind of domination that has come in. அது பாவத்தில் விழுந்த பிறகு தவறான ஒரு விதமான ஆண்டு கொள்ளுதல் அங்கே ஏற்பட்டு விட்டது. Just like death came through sin and all kinds of things came through sin, this wrong kind of domination also came through sin. எப்படி பாவத்தின் மூலமாய் மரணமும் பல விதமான தவறான காரியங்கள் வந்ததோ அதே போல பாவத்தின் மூலமாய் இந்த தவறான விதமான ஆண்டு கொள்ளுதலும் வந்து விட்டது. But God never intended for man to dominate the woman. ஆனால் மனுஷன் ஸ்திரீயை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தேவன் உண்டாக்கவில்லை. God created the woman to be a companion to man, and both of them should live in companionship. ஸ்திரீ புருஷனுக்கு துணையா இருக்க வேண்டும், துணை கொண்டுதான் வாழ வேண்டும் என்று தான் தேவன் உண்டாக்கினார். Now let's go on to the next one. அடுத்ததுக்கு செல்வோம். The second point is this. இரண்டாவது பாயிண்ட் இது. Man is to reflect God's being, God's very being. மனிதன் தேவனையே பிரதிபலிக்கிறவனா இருக்க வேண்டும். First I said that man is to reflect God's dominion, and now it's man is to reflect God's being. முதலாவது சொன்னேன் மனிதன் தேவனுடைய ஆளுகையை பிரதிபலிக்க வேண்டும் என்று. இரண்டாவது தேவனுடைய தன்மையை. மனிதன் தேவனுடைய தன்மையை பிரதிபலிக்க வேண்டும். Now how does God exist? How does God exist? தேவன் எப்படி இருக்கிறார்? In what way does he exist? தேவன் எப்படி இருக்கிறார்? Well, God does not exist in singularity. He exists in plurality. He exists as Father, Son and the Holy Spirit. தேவன் ஒருவராக இல்லை, அவர் பன்மையில் இருக்கிறார். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக அவர் இருக்கிறார். God by very nature is like that. தேவன் சுவாபத்தின்படி அப்படிதான் The இருக்கிறார். Bible says God is love. வேதம் சொல்லுது தேவன் அன்பா இருக்கிறார் என்று. Now when you say God is love, then love requires that you have someone to show love to. தேவன் அன்பா இருக்கிறார்னு சொன்னால் அந்த அன்பு காண்பிப்பதற்கு இன்னொருவர் தேவை. So that is why God exists in three persons but yet one God. ஆகவேதான் தேவன் மூன்று நபர்களாக இருக்கிறார் என்றாலும் தேவன் ஒருவரே. Now this is a mysterious thing, and we'll try to explain it a little bit. இது மிகவும் ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒன்றா இருக்கிறது. அதை சற்று விளக்க பார்ப்போம். But in light of what we are talking about man, ஆனால் மனிதனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் வெளிச்சத்திலே this God who does not exist as an isolated single person but in plurality also made man not in singularity but in plurality. தேவன் ஒருவராக இல்லை, தன்னந்தனிமையா இல்லை, அவர் திரித்துவ தேவனா இருக்கிறார். அதே போல மனிதனையும் அவர் ஒரு ஆளாக தனிமையான ஆளாக படைக்காமல் அவனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆணும் பெண்ணுமாக படைத்தார். He made him more than just one. He made him male and female. அவனை வெறும் மனிதனை படைக்காமல் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். Have you ever read this strange thing in the Bible in Genesis 1 chapter 27 verse 27? ஆதியாகமம் 1:27 இந்த வசனம் இருக்குது. வாசிச்சிருக்கீங்களா நீங்க? Says, so God created man in his own image. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். In the image of God he created him. அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். Then it says male and female he created him. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்கிறது. This is something most wonderful. I'm going to look into it a little bit, but I'm going to continue it next week because I got to
really drive this thing into it. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். அடுத்த வாரம் இது குறித்து நல்லா தீவிரமா பார்ப்போம். This has great implications for our life and everything. நம்முடைய வாழ்க்கைக்கு மற்ற எல்லா காரியங்களுக்கும் இது மிகவும் ஏற்றதா இருக்கிறது. This is a glorious revelation. This is something I'm sure that you've never probably heard like இது ஒரு மகிமையான வெளிப்பாடு. ஒருவேளை நீங்கள் இதுவரை இதை குறித்து கேள்விப்பட்டே இருக்க மாட்டீர்கள். But this is not something I have come up with. I'm not saying I just looked at the sky and waited for revelation and it came. நான் அப்படியே வானத்தை அண்ணாந்து வெளிப்பாட்டுக்காக காத்துட்டு இருந்தேன், வெளிப்பாடு வந்துச்சுன்னு சொல்ல வரல நான். I am saying that I am preaching to you from great respected Bible teachers have taught for years and years. மிகப்பெரிய மரியாதைக்குரிய வேத வல்லுனர்கள் வருடக்கணக்காக போதித்து வந்த காரியங்களை தான் நான் எடுத்து உங்களுக்கு போதிக்கிறேன். Not preaching some strange thing here. ஏதோ வினோதமான காரியங்களை போதிக்கல நான். But the thing is nobody looks into these things. ஆனா விஷயம் என்னன்னா யாருமே இவளை பார்ப்பதில்லை. People have said don't preach it in church because church people don't understand it. என்ன சொல்லிட்டாங்க, சபையில இதெல்லாம் பிரசங்கம் பண்ணாதீங்க, அவங்களுக்கு எல்லாம் புரியாது. Church people want to understand it. சபை மக்கள் தான் புரிந்து கொள்ள விரும்புறாங்க. I'm going to explain it to you. ஆகவே நான் விளக்க விரும்புகிறேன். Even though it's a little bit difficult to explain it, I'm going to make it so simple. அதை விளக்குவது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் அதை ரொம்ப சுலபமா விளக்க முயற்சிக்கிறேன். So listen to this. கவனிங்க. God exists in plurality. தேவன் பன்மையில் இருக்கிறார். That is his nature. அதுதான் அவருடைய தன்மையே. That is his being. He is Father, Son and the Holy Spirit. அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். This God who exists in plurality made man in his image and likeness. பன்மையில் இருக்கிற இந்த தேவன் மனிதனை தம்முடைய சாயலாய் ரூபத்திலே உண்டாக்கினார். What is his image and likeness? அவருடைய சாயலும் ரூபம் என்றால் என்ன அது? Just as he is in plurality, he made man in plurality. அவர் பன்மையில் இருக்கிறது போல மனிதனையும் பன்மையிலே உண்டாக்கினார். If God is Father, Son and the Holy Spirit in three persons in one, then man cannot also be singular. He has to be more than one. தேவன் ஒருவராய் இல்லாமல் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக பன்மையுள்ளவராக இருக்கிறார் என்றால் பிறகு மனிதனும் ஒருவனாய் இருக்க முடியாது, தனிமையா இருக்க முடியாது, அவனும் பன்மையிலே தான் இருக்க வேண்டும். That is why it says God made man and he made him male and female. ஆகவே தான் சொல்லுகிறது தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று. So in one sense man is the image of God. ஆகவே ஒரு விதத்திலே மனிதன் தேவ சாயலா இருக்கிறான். But without the woman, man as the image of God is not complete. ஆனால் ஸ்திரீ இல்லாமல் தேவனுடைய சாயல் என்பதிலே மனுஷன் பூரணமானவனாய் இருக்க முடியாது. Because God created man to be man and woman. ஏனென்றால் மனிதன் சிருஷ்டித்த போதே ஆணும் பெண்ணுமாய் இருக்கும்படி தான் தேவன் சிருஷ்டித்தார். That is why it is such an important thing to understand why our life is ordered in this way. ஆகவேதான் ஏன் நம்முடைய வாழ்க்கை இந்த விதத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். Sometimes when young people come and say I want to get married, சில சமயத்துல வாலிபர் வந்து சொல்லுவாங்க நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புறேன்னு. just examine them a little bit. கொஞ்சம் அவங்கள ஆராய்ந்து பாருங்க. You just ask them a question, why you want to get married? கேட்டு பாருங்க ஏன் கல்யாணம் பண்ண விரும்புறீங்கன்னு. ஆயிடுச்சுங்க, வயசாயிடுச்சு, that's a marriageable age, so I got to get married. கல்யாண வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணணும்வாங்க. That's the silliest reason. I mean that could be a reason, but if that's the only reason, that's sad. அது ஒரு காரணமா இருக்கலாம், ஆனா அதுதான் காரணம்னா அது ரொம்ப வருத்தமான விஷயம். That's all you can say about why you want to get married. That's very sad. ஏன் திருமணம் பண்ணிக்கிறீங்கன்னா வயசாயிடுச்சு அதனால பண்றேன்னா அது ரொம்ப துக்ககரமான விஷயம் அது. And some of the other people say things that I have said before. I need someone to do this, someone to do that. சில இந்த காரணம் சொல்லுவாங்க, துணி துவைக்க, சமைக்க, இதுக்கெல்லாம் ஆள் வேணும் அப்படின்னு. And people give so many reasons. இப்படி பல காரணங்களை மக்கள் சொல்றாங்க. But you check them out and see how many people will give you the real reason. ஆனா கொஞ்சம் சோதித்து ஆராய்ந்து பாருங்க எத்தனை பேர் உண்மையான காரணத்தை சொல்வாங்கன்னு. Most of them give you reason quoting the fact that it is convenient for them to get married and live in this way. நிறைய பேர் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால திருமணம் செய்து கொள்ள விரும்பணும் அப்படிதான் சொல்லுவாங்க. One young pastor we placed as a preacher in a church came to me and said I want to get married. நாம போதகரை நியமித்து இருக்கிற ஒரு இளம் போதகர் வந்து சொன்னாரு கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு. Find me a girl. எனக்கு ஒரு பெண்ணை பார்த்து கொடுங்க. There's a lot of girls, but why do you want to get married? நிறைய பெண்கள் இருக்காங்க, ஆனா ஏன் கல்யாணம் பண்ண விரும்புறேன்னு கேட்டேன். He said, Pastor, as a single person you cannot go to people's house and make house visits. They are looking at me funny in the village. அவர் சொன்னாரு தனியாளா இருந்துட்டு கிராமங்கள்ல போய் வீடு எல்லாம் விசிட் பண்ண முடியல, என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னாரு. So I need a wife. ஆவே எனக்கு மனைவி தேவைன்னாரு. Now that is a good reason. பாருங்க இது ஒரு நல்ல காரணம் தான்.
But I don't think that is the reason. ஆனா அதுதான் காரணம் நான் நினைக்கல. You see, I agree. There is a problem and this will help. If he is a married person, it will help. பாருங்க, அப்படி தனிமையா போனா பிரச்சனை, கல்யாணம் ஆனவரா போனா அது உதவியா I இருக்கும். can see the practical side of it. பிராக்டிகலா பார்க்கும்போது தெரியுது. But I think everyone who is trying to get married must understand why there is marriage. திருமணம் செய்து கொள்ள விரும்பும் ஒவ்வொருவரும் ஏன் திருமணம் செய்து கொள்வது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். God has made it man in such a way that he cannot just be alone, and woman in such a way that she cannot be alone and be the image of God. They have to be together, come together and be united into one, just as God the Father, Son and the Holy Spirit are one. They have to become one to reflect the image of God. தேவன் மனிதனை அந்த அளவுக்கு சிருஷ்டித்து விட்டார், அந்த விதத்தில் சிருஷ்டித்து விட்டார். அவன் ஸ்திரீ இல்லாமல் தனிமையை வாழ முடியாது. அதே போலதான் பெண்ணும், அவளையும் அப்படி சிருஷ்டித்து விட்டார். ஆண் இல்லாமல் அவளால் வாழ முடியாது. எப்படி தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று இருக்கிறார், அதே போல புருஷன் மனைவி என்று அவள் ஒன்றா இருக்கும் போதுதான் தேவனுடைய சாயல் அங்கே பிரதிபலிக்கிறது. They are complete as God's image. தேவனுடைய சாயலாய் முழுமையாக அவள் இருக்கிறார்கள். I am a person, a single person is God's image in a way, but he is not complete without a woman. தனிமையா இருக்கிறவர்கள் ஒரு விதத்தில் தேவனுடைய சாயல் தான், ஆனால் முழுமையான விதத்திலே தேவ சாயல் அல்ல. A woman is God's image, but she is not complete without a man. ஸ்திரீயும் தேவ சாயல் தான், ஆனால் புருஷன் இல்லாமல் அவள் முழுமையாய் தேவ சாயல் அல்ல. In such a way God has linked man and woman. தேவன் அந்த விதத்திலே தான் புருஷனையும் ஸ்திரீயை இணைத்து விட்டிருக்கிறார். This is the reason, this is the underlying reason for marriage. திருமணத்துக்கான அடிப்படை காரணமே இதுதான். God wants man and woman together. ஸ்திரீயும் புருஷனும் ஒன்றா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். This is not for your convenience. இது உங்க வசதிக்காக செய்யறதல்ல. போட்டு பாத்திரத்தை உருட்டிட்டு இருக்கலாம் இல்ல. This is for God. He's got a purpose in this world. He wants to show to the world who he is. தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு தாம் யார் என்பதை காண்பிக்க விரும்புகிறார். He wants God being reflected like through a mirror into the world, so that the world can see and feel the presence of God everywhere. கண்ணாடியிலே பிரதிபலிப்பு வருகிறது போல மனுஷன் மூலமாய் தேவன் பிரதிபலிக்க வேண்டும். அதன் மூலமாய் உலகம் முழுவதும் அதை காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். So that is why the Bible says marriage is honorable thing. ஆகவே தான் வேதம் சொல்லுது திருமணமானது கனமான விஷயமா இருக்கிறது. Not an ordinary thing. சாதாரண விஷயம் அல்ல அது. Sometimes I think people just take it very flippantly. சில சமயம் நான் நினைக்கிறேன் மக்கள் ரொம்ப லேசா அதை எடுத்துக்கிறாங்க. அங்க உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்காங்க. They come in the weddings, you have the biggest problem sometimes. திருமணங்கள்ல சில சமயத்துல ரொம்ப பிரச்சனை இருக்கும். So much so sometimes I want to say no, I don't want to come to any கல்யாண மண்டபம். சில சமயத்துல கல்யாண மண்டபம் வந்து கல்யாணமே நடத்த மாட்டேன்னு நான் சொல்ற அளவுக்கு கல்யாண மண்டபம் becomes like a market sometimes. கல்யாண மண்டபம் மார்க்கெட் மாதிரி ஆயிடுது. Just sitting and talking. தாலி கட்டாங்களா? மோனாடி. எங்க கல்யாணம் பண்ணி என்ன ஆக போகுது? You see, marriage is a very holy thing. திருமணம் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளது. Because God is bringing a man and a woman together. ஏனென்றால் தேவன் ஒரு புருஷனையும் ஸ்திரீயும் இணைக்கிறார். He's going to put them together so that together they live as the image of God. அவர்களை ஒன்றாய் இணைக்க போகிறார். ஏனென்றால் அவர்கள் இருவராய் தேவனுடைய சாயலாய் வாழ போகிறார்கள். I want to show you later on when we come back next week how the third person in this marriage. அடுத்த வாரம் வரும்போது காண்பிக்க போகிறேன் இந்த திருமணத்தில் மூன்றாவது ஒருவரும் இருக்கிறார் என்று. There is God. தேவன் இருக்கிறார். Just like God is Trinity, Father, Son and the Holy Spirit. தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று திருத்துவத்தில் எப்படி இருக்கிறாரோ, man is also in a way Trinity. மனிதனும் ஒரு விதத்திலே திருத்துவமாய் இருக்கிறான். He is man, woman and God. ஆண் பெண் தேவன் என்று இருக்கிறான். This is how he is reflecting God in this world. இப்படியான இந்த உலகத்திலே தேவனை அவன் பிரதிபலிக்கிறான். This is why marriage. ஆகவேதான் திருமணம். This is why it is a holy thing. ஆகவேதான் இது பரிசுத்தம் உள்ளது. God wants the two people to come together and become one and reflect God's image. இந்த இரண்டு பேரும் ஒன்றாகி தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Let's read one verse, Genesis chapter 2 verse 23. ஆதியாகமம் 2:23 நாம் வாசிப்போம். Genesis 2:23. ஆதியாகமம் 2:23. And Adam said, "This is now bone of my bones and flesh of my flesh. She shall be called woman because she was taken out of man." அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். Therefore a man shall leave his father and mother and be joined to his wife, and they shall become one flesh. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இணைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். Therefore shall a man leave his mother and father and be joined to his wife. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இணைந்திருப்பான்.
As a preacher, sometimes I preach this and parents are upset, பிரசங்கியாராக நான் சில சமயத்தில் இதை பிரசங்கம் பண்ணும்போது அப்பா அம்மா கோவம் வந்துருது. எனக்கு பிடிக்கல அந்த பிரசங்கியார, அப்பா அம்மா விட்டு போன்றாரு. No, I'm not preaching that. அத பிரசங்கம் பண்ணல. The Bible also says honor your father and mother. தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாகன்னு வேதம் சொல்லுது. So it doesn't teach that. ஆகவே வேதம் அப்படி போதிக்கிறது. What does it mean when it says for this reason shall a man leave his father and mother and cleave to his wife? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனை தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்ன அர்த்தம்? See, a person is born in a family to a father and mother. ஒரு குழந்தை ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறது. As a child, ஒரு குழந்தையாக then grows up, வளர்ந்து வருகிறது. It is not God's will and plan and purpose for this child to remain like this single. அந்த பிள்ளை தனிமையாய் அப்படியே இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, நோக்கம் அல்ல. As he comes of age, God wants to put this child that has now grown up to be a man or a woman along with another person and link them together. அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு அந்த பையனையோ அல்லது பெண்ணையோ அந்த துணையோடு சேர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Male and female put together. ஆணும் பெண்ணும் அவர்கள் இசைவாக வேண்டும். And in this way God wants to be known in this world. இந்த விதத்திலே இந்த உலகத்துக்கு தாம் அறியப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். It is not God's will for a man to be alone. ஒரு மனுஷன் தனிமையாக இருப்பது தேவ சித்தம் அல்ல. So there comes a point when he grows up from being a child of his father and mother and becomes a husband to his wife. ஆகவே அப்பா அம்மாவுடைய பிள்ளையா இருந்து பிறகு ஒரு ஸ்திரீக்கு ஒரு பெண்ணுக்கு கணவனாக கூடிய ஒரு காலகட்டம் அவனுக்கு வருகிறது. That is what it's talking about. அத பத்தி தான் இங்க சொல்லுது. If you are just a mama's boy all the time, இப்போ அம்மா பிள்ளையாவே இருந்தா வானாங்க எனக்கு கல்யாணம்லாம் வேணாம், எங்க அம்மா கூடயே இருந்துக்கிறேன் நான், எங்க டாடி கூடயே இருந்துக்கிறேன் நான். God says, what can I do with you? அவர் கேக்குறாரு, உன்னை வச்சிட்டு என்ன பண்றது நான்? This is abnormality. இது வந்து வழக்கத்துக்கு மாறான ஒரு காரியம். Such a person is not only abnormal in terms of societal norms, he is abnormal because God didn't make him to be that way. சமுதாயத்தில் அவர் வழக்கத்துக்கு மாறான ஆளா இருப்பது மட்டுமல்ல, தேவன் அப்படி இருக்கும்படி அவர் உண்டாக்கவில்லை. ஆகவே அந்த விதத்திலும் வழக்கத்துக்கு மாறா இருக்கார். That's why that's abnormal. ஆகவே அது வழக்கத்துக்கு மாறான ஒன்று. Make the break and make the joining. அவர் அங்கே பிரிவை ஏற்படுத்திக் கொண்டு இங்க வந்து சேரணும். That doesn't mean physically leaving mother and father or physically throwing them out or something. அப்படினா அப்பா அம்மாவை தூக்கி எறிஞ்சணும், இல்ல அவங்களை விட்டுட்டு அப்படியே இங்க வந்துடணும் கிடையாது. No. அப்படி இல்ல. Means the person must get married. அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் man must become a husband of a woman. ஒரு ஆண் இன்னொரு ஒரு பெண்ணுடைய புருஷனாய் மாற வேண்டும். A woman must become a wife of a husband. ஒரு பெண் ஒரு புருஷனுடைய மனைவியாய் மாற வேண்டும். They may live with the father, mother and whoever, whatever their convenience and வசதிப்படி அப்பா அம்மா கூட வாழலாம், அல்லது வேற யாரோ கூட வச்சு வாழலாம். That's not the point here. ஆனா அதல்ல இங்க பாயிண்ட். The Bible is not about trivialities. வேதம் இந்த அற்பமான விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்லல. The Bible is about glorious things. வேதம் மகிமையான வேலை சொல்லுகிறது. It is about God's great plan and purpose. தேவனுடைய மாபெரும் நோக்கங்களையும் திட்டங்களையும் சொல்லுகிறது. Man must grow up. மனிதன் வளர வேண்டும். Grow up from being a child to being a man so that he lives with a woman. ஒரு பிள்ளையாய் இருந்து புருஷனாய் வளர வேண்டும். இதற்காக ஒரு ஸ்திரீயோடு அவன் வாழ வேண்டும். Amen. Amen. Why? ஏன்? Because there happens a union where the two become one flesh, the Bible says. ஏனென்றால் அங்கே ஒரு இசைவு உண்டாகிறது வேதம் சொல்லுகிறது. அந்த ரெண்டு பேர் இப்போது ஒரே மாம்சம் ஆகிறார்களாம். Now listen to this. I'll close with this. இத கவனிங்க, சொல்லி முடிக்கிறேன். Everybody say one flesh. எல்லாம் சொல்லுங்க ஒரே மாம்சம். Now if you have trouble understanding how God the Father, Son and the Holy Spirit can be one, this is the closest thing you can come to imagining how they can be one. பிதா குமாரன் பரிசுத்தாவின் சொல்லிட்டு எப்படி ஒருவர் என்று சொல்ல முடியும்? அதை புரிந்து கொள்ள கஷ்டமா இருந்தா அதை யோசித்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒன்னு இன்னும் கொஞ்சம் பைத்தியம் பிடிக்கும், இல்லைன்னா தெளிவா விளங்கிடும். You can't understand how three persons can be one. மூவர் எப்படி ஒருவரா இருக்க முடியும்? புரியலையா? Everybody say, oh, how can Father, Son and the Holy Spirit, three persons in one? எல்லாம் கேக்குறாங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி எப்படி மூவர் ஒருவரா இருக்க முடியும்? Let me ask you, the Bible says the husband and wife become one. வேதம் சொல்லுகிறது கணவன் மனைவி ஒருவராய் இருக்கிறார்கள் என்று. Tell me how they can become one. எப்படி அவங்க ஒருவராய் இருக்க முடியும்? Are they not two persons? அவங்க ரெண்டு நபர்கள் இல்லையா? Are they not two distinctly different people? அவர் ரெண்டு தனித்தனி ஆட்கள் இல்லையா? They retain their distinction and the differences and so on, but yet they become one. அவர் ரெண்டு தனித்தனி ஆட்கள் தான், அந்த வித்தியாசங்கள்லாம் இன்னும் இருக்கதான் செய்கிறது. என்றாலும் இருவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். One is a male, the other is a female. ஒருவர் ஆண், இன்னொருவர் பெண். Both of them coming together, joining together, don't make something in between, ரெண்டு பேரும் இசையும் போது இசைவா வரும்போது போனாத ஒண்ணு உருவாயில்லை. ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க. இப்போ ஆண் இல்லைங்க பெண் இல்லைங்க, இது ஏதோ ரெண்டுத்துக்கு நடுவில் என்னமோ இருக்கு.
Some man said it's not a he or a she, it's a shim. It's not like that. It's not like that. அது அப்படி கிடையாது பாருங்க. Is the husband a he? Is he a male? கணவன் புருஷனா அவன் ஒரு ஆணா? Yes. ஆம். Is the woman a female? மனைவி பெண்ணா? Yes. ஆம். Are they different in that way? அந்த விதத்திலே ரெண்டு பேரும் வித்தியாசமானவர்களா? Yes. ஆமா. But are they one in this way? இந்த விதத்திலே இருவரும் ஒருவரா? Yes, they are one. ஆம், ஒருவர்தான். I'll explain it little more next week. இன்னும் கொஞ்சம் அதிகமா அடுத்த வாரம் நான் இதை விளக்குகிறேன். Roll your heads with this for now. இப்போ இத உள்ளத்தை வச்சிட்டு யோசித்து Just think about this. இத பத்தி பாருங்க. Bible is not amazed, not the Bible. சொன்னேன் இல்லையா, வேதம் வியப்பை அளிக்கவில்லை என்றால் அது வேதமே இல்ல. Right? சரியா? Stand up together. எல்லாரும் எழுந்து Think about this. கொஞ்சம் யோசித்து பாருங்க இத. You are one. நீங்கள் ஒருவராய் இருக்கிறீர்கள். Husband and wife is one. கணவன் மனைவி ஒருவர்தான். Father, Son and the Holy Spirit is one. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஒருவர்தான். Think about that. கொஞ்சம் எண்ணி பாருங்க. Next week we'll